Hello viewers, welcome to our channel. இந்த 3 daysல more than 200 subscribers நம்ம சேனலை subscribe பண்ணியிருக்கீங்க. Thank you so much for the support. Daily use vocabularies listல இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான phrases பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே at அப்படிங்கிற ப்ரொபோசிஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு at யூஸ் பண்ணி சில phrases பார்க்கலாம். First one, at least. At least அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்னு அர்த்தம். இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் இவ்வளோ மார்க்காவது எடுத்துரு, இந்த மாதிரி சென்டென்ஸ்ல எல்லாம் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த அட்லீஸ்ட் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அட்லீஸ்ட் 10 people were died in the fire accident. அட்லீஸ்ட் 10 people were died in the fire accident அப்படின்னா அந்த தீ விபத்தில் குறைஞ்சபட்சம் 10 பேர் இறந்தாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, it will take at least 30 minutes to reach there. It will take at least 30 minutes to reach there அப்படின்னா அங்கே போய் சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது மீனிங். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது? அவள் குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறாள். அதாவது அவள் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறாள். இது எப்படி சொல்லலாம்? She earns at least 20 lakhs per year. She earns at least 20 lakhs per year அப்படின்னா அவள் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், at once. at once அப்படிங்கிற ஃப்ரேஸை 2 மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரே நேரத்தில், அதாவது அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று உடனே அப்படின்ற அர்த்தத்துலையும் யூஸ் பண்ணலாம், அதாவது இமிடியேட்லி அப்படின்ற மீனிங்லையும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஃபெல் அஸ்லீப் அட் ஒன்ஸ். ஐ ஃபெல் அஸ்லீப் அட் ஒன்ஸ் அப்படின்னா நான் உடனே தூங்கிட்டேன். இந்த இடத்துல அட் ஒன்ஸ் அப்படிங்கிறத உடனே அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே அட் இல்லாமல் வெறும் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபெல் அஸ்லீப் ஒன்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னா நான் ஒரு தடவை கிளாஸ் ரூமில் தூங்கியிருக்கேன். ஸோ அட் யூஸ் பண்ணாமல் வெறும் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை அல்லது ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். இதுவே அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே அல்லது ஒரே நேரத்தில் அப்படின்ற மீனிங்கில் வரும். இப்போது ஒரே நேரத்தில் அப்படின்ற மீனிங்கில் வர சென்டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டூ இட் அட் ஒன்ஸ். டூ இட் அட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் அதை செய். டூ இட் அட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் அதை செய். இதுவே டூ இட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை அதை செய். இதுவே டூ இட் அட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் அதை செய் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவன் என்னை உடனே வெளியேறும்படி அறிவுறுத்தினான். அதாவது அவன் என்னை உடனே வெளியே போகும்படி அறிவுறுத்தினான். இது எப்படி சொல்லலாம்? He advised me to leave at once. He advised me to leave at once. இங்கே உடனே அப்படின்றதுக்கு பதிலாக at once அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். என்னால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முடியும். அதாவது என்னால் ஒரே டைமில் பல விஷயங்களை செய்ய முடியும். இதை எப்படி சொல்லலாம்? I can do many things at once. I can do many things at once. ஸோ இந்த at once அப்படின்ற ஃப்ரேஸை ஒரே நேரத்தில் அல்லது உடனே அப்படின்ற 2 மீனிங்கில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், at first. at first அப்படின்னா முதலில் அப்படின்னு அர்த்தம். இது ரியல் டைமில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல அவனை சந்தேகப்பட்டேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ரொம்ப நல்லவன்னு. ஸோ இந்த முதல்ல அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல at first அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, at first I was really scared. at first I was really scared அப்படின்னா முதல்ல நான் நிஜமாக பயந்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, at first they were fighting with each other. at first they were fighting with each other அப்படின்னா முதல்ல அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, பட் தென் they lived happily. அதுக்கப்புறமா அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவர்கள் முதலில் ஏற்கவில்லை, பிறகு ஒப்புக்கொண்டனர். அதாவது நம்ம கொடுத்த ஏதோ ஒரு ப்ரொப்போசலை அவங்க ஃபஸ்ட்டு ஏற்றுக்கலை, அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. இதை எப்படி சொல்லலாம்? at first they didn't accept, but then they agreed. At first
they didn't accept, but then they agreed. அவர்கள் முதலில் ஏற்கவில்லை, பிறகு ஒப்புக்கொண்டனர். நெக்ஸ்ட் ஒன், at the end. ஜென்ரலாக at அப்படின்னாலே ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரிப்போசிஷன் லெசனில் பார்த்தோம். இங்கேயும் அதே தான். அட் த எண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு டைமையோ அல்லது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கோ இந்த அட் த எண்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். தெர் இஸ் அ ஹோட்டல் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். தெர் இஸ் அ ஹோட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்படின்னா அந்த தெருமுனையில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே தெருமுனை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை சொல்லுது. இப்போது இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த மூவி ஐ க்ரைட். அட் த எண்ட் ஆஃப் த மூவி ஐ க்ரைட் அப்படின்னா மூவி முடிகிறப்போ அல்லது மூவியோட எண்டில் நான் அழுதேன். அப்போது இங்கே பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணுறோம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நடிகர் விஜய் ஒவ்வொரு பேச்சின் முடிவிலும் ஒரு குட்டி கதை சொல்கிறார். நடிகர் விஜய் ஒவ்வொரு பேச்சின் முடிவிலும் ஒரு குட்டி கதை சொல்கிறார். இதை எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு பேச்சின் முடிவிலும் இதை எப்படி சொல்லலாம்? அட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஸ்பீச். அட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஸ்பீச் அப்படின்னா ஒவ்வொரு பேச்சின் முடிவிலும். அப்போது இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஆக்டர் விஜய் டெல்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி at the end of each speech. Actor Vijay tells a short story at the end of each speech. Next one, at any cost. At any cost அப்படின்னா எப்படியும் அல்லது எப்படியாவது. நெக்ஸ்ட் மந்த் நான் யூஎஸ் போகிறேன். ஸோ நான் எப்படியாவது இங்கிலீஷில் பேசியே ஆகணும். நான் பேசுகிற அளவுக்கு எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும். இந்த மாதிரி எப்படியாவது அல்லது எப்படியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அட் எனி காஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we will do it at any cost. we will do it at any cost அப்படின்னா எப்படியாவது நாம் அதை செய்வோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா I will marry her at any cost. I will marry her at any cost அப்படின்னா எப்படியாவது நான் அவளை திருமணம் செய்வேன். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படியும் நான் ரயிலை பிடிக்க வேண்டும். எப்படியாவது நான் ரயிலை பிடிக்கணும். இதை எப்படி சொல்லலாம்? அட் எனி காஸ்ட் ஐ ஷுட் கேட்ச் த ட்ரெயின். அட் எனி காஸ்ட் ஐ ஷுட் கேட்ச் த ட்ரெயின். நெக்ஸ்ட் ஒன், அட் ஒர்க். ப்ரிப்போசிஷன் லெசனில் ஏற்கனவே பார்த்தோம் அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பப்ளிக் பிளேசஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்னு. அதாவது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஏர்போர்ட், ஒர்க் இதுக்கெல்லாம் முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே அட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது வேலையில் அப்படின்ற மீனிங்கில் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் அட் ஒர்க் நவ். ஐ எம் அட் ஒர்க் நவ் அப்படின்னா நான் இப்போது வேலையில் இருக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி அட் ஒர்க் ஆன் மண்டே. ஐ ஹாவ் டு பி அட் ஒர்க் ஆன் மண்டே அப்படின்னா நான் மண்டே வேலையில் இருந்தாகணும். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவன் வேலையில் பிஸியாக இருக்கலாம். அவன் வேலையில் பிஸியாக இருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? he might be busy at work. he might be busy at work. நெக்ஸ்ட் ஒன், at the age of. at the age of அப்படின்னா அந்த வயதில் அப்படின்னு மீனிங். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he left school at the age of 10. he left school at the age of 10 அப்படின்னா அவனோட 10 வயசில் அவன் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா he got married at the age of 30. he got married at the age of 30 அப்படின்னா 30 வயசில் அவனுக்கு திருமணம் ஆச்சு. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவர் தனது 26 வயதில் மருத்துவரானார். அவர் தன்னோட 26 வயசில் மருத்துவரானார். இதை எப்படி சொல்லலாம்? he became a doctor at the age of 26. he became a doctor at the age of 26. Next one, at present. at present அப்படின்னா தற்போது அப்படின்னு மீனிங். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I can't use my car at present. I can't use my car at present அப்படின்னா தற்போது என்னோட காரை என்னால் யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா we are not recruiting at present. we are not recruiting at present அப்படின்னா நாங்கள் இப்போது அல்லது தற்போது வேலைக்கு ஆள் எடுக்கலை. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தற்போது விமான நிலையம் செயல்படவில்லை.
தற்போது விமான நிலையம் செயல்படவில்லை அப்படின்னா at present the airport is not functional. at present the airport is not functional அப்படின்னா இப்போது அல்லது தற்போது விமான நிலையம் செயல்படவில்லை. The last one, at the bottom of. at the bottom of அப்படின்னா கீழே அல்லது அடியில். ஒரு பொருளோட அடிப்பகுதியை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா at the bottom of அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We finally arrived at the bottom of the mountain. We finally arrived at the bottom of the mountain அப்படின்னா கடைசியாக நாம் மலையோட அடிப்பகுதிக்கு வந்துட்டோம் அல்லது கடைசியாக நாம் மலையோட கீழே வந்துட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா I saw some dust at the bottom of the water bottle. I saw some dust at the bottom of the water bottle அப்படின்னா வாட்டர் பாட்டிலோட அடியில் சில தூசியை நான் பார்த்தேன். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவர் படிக்கட்டுகளின் கீழே நின்றார். அவர் படிக்கட்டுகளின் கீழே நின்றார். இதை எப்படி சொல்லலாம்? He stood at the bottom of the stairs. He stood at the bottom of the stairs அப்படின்னா அவர் படிக்கட்டுகளோட கீழே நின்றார். ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ஸ்டுட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட். இந்த ஃப்ரேசஸோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டதோடு நிறுத்தாமல் உங்கள் டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.